ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ரிசர்ச் ஸ்காலர் யூடியூப் சேனல். நம்ம சேனலோட மெயின் நோக்கமே ரிசர்ச் ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம தமிழ்ல பாக்குறது தான். அதன்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்ட ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ரீசெண்டா உள்ள ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜானலோட லிஸ்ட் கொடுக்க முடியுமா அப்படிங்கறத பத்தி நிறைய பேருக்கு கேட்டுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டைமே ஈவன் பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கோபஸோட அப்டேட் லிஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டைமே அவங்க எவாலுவேட் பண்ணி ஒவ்வொரு மந்த்துமே அவங்க சில ஜானலை ரிமூவ் பண்றாங்க, சில ஜானலை ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இப்போ நான் ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லிஸ்ட் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னா, அந்த லிஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் மேபி இந்த வீடியோ நீங்க நெக்ஸ்ட் மந்த் பாக்குறீங்க அப்படின்னா, அந்த வீடியோல அந்த ஜானல் அந்த ஜானல் கரண்டா ஸ்கோபஸ்ல இல்லாம இருக்கலாம். ஸோ அதனால என்ன அப்படின்னா, உங்களுக்கு எப்படி நீங்க ஸ்கோபஸோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க ரீசெண்டா எவ்ரி மந்த் நீங்க கரண்ட்ல அப்டேட் இருக்கா இல்லையா அந்த ஜானல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பிளா நான் ஒரே ஒரு டெக்னிக் சொல்றேன். அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களோட ஏரியா வைஸ் நீங்க ஜானல் ஸ்பிளிட் அப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஒரு சின்ன டெமோ மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நீங்க முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கோபஸ் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியல் வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டுக்குள்ள முதல்ல போய்க்கோங்க. ஸ்கோபஸோட அபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள போய்க்கோங்க. வெப்சைட் உள்ள போனோனையும் இந்த மாதிரி தான் வரும். இதுல பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சப்ஜெக்ட் ஏரியா வைஸ், இதை நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட சொல்லியிருப்பேன். சப்ஜெக்ட் ஏரியா வைஸ் நீங்க செக் பண்ணிக்கலாம். எந்த ஏரியாவோ நீங்க அதை போட்டு செக் பண்ணிக்கலாம். கீழே ஜானலோட லிஸ்ட் வரும். டைட்டில் போட்டுக்கலாம், இல்லைன்னா பப்ளிஷரோட நேமு, இல்லை அப்படின்னா ISSN நம்பர் போட்டு நீங்க செக் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இதுல கீழே பாத்தீங்கன்னா ஜானலோட லிஸ்ட் வரும். இதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வர்ற ஜானலோட நேம் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதுல ஜஸ்ட் 2025 வரைக்கும் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஆனா கரண்ட் மந்த் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதை நீங்க ரீசெண்டா உள்ள இதை நீங்க செக் பண்றதுக்கு, கரண்ட் மந்த்ல இருக்கிறத செக் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க ஸ்கோபஸ் ப்ரிவியூன்னு இருக்குல்ல, இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வர்றதுல பாத்தீங்க அப்படின்னா, கீழே ஸ்கோபஸ் கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்கோபஸ் கண்டென்ட் இதுல கண்டென்ட் கவரேஜ் கைடு, அப்புறம் ஸ்கோபஸ் சோர்ஸ் லிஸ்ட், அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கல்ல. இதுல ஜஸ்ட் நீங்க ஸ்கோபஸ் சோர்ஸ் லிஸ்ட் இருக்குல்ல, இதை டவுன்லோட் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸல் ஃபைல் டவுன்லோட் ஆகும். அதாவது இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, டவுன்லோட் தி சோர்ஸ் டைட்டில் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த எக்ஸல் ஃபைல் டவுன்லோட் ஆச்சு பாத்தீங்களா, அதை ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணுங்க. இதை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இதுலயே கொடுத்துருப்பாங்க ஸ்கோபஸ் சோர்ஸ் ஆகஸ்ட் 2025. அதாவது இப்ப ரீசெண்டா ஆகஸ்ட் மந்த்துக்கான எவலேட் பண்ண லிஸ்ட் இதுதான். இதுல பாத்தீங்க அப்படின்னா, இதுல பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ஆர் இன்ஆக்டிவ் இருக்கு பாத்தீங்களா, இதுல கம்பல்சரியா ஆக்டிவா இருக்கணும். ஆக்டிவா இருந்துச்சு அப்படின்னா இது ஸ்கோபஸ்ல இப்ப இருக்குன்னு அர்த்தம். இதே இன்ஆக்டிவா இருக்குது அப்படின்னா இது ஸ்கோபஸ்ல கிடையாது. அப்படி இருந்தாலும் நீங்க அந்த வெப்சைட்ல செக் பண்ண, அபிஷியல் வெப்சைட்ல செக் பண்ணும்போது 2025 இருக்குங்கிற மாதிரி காட்டும். ஆனா ஆகஸ்ட் மந்த்துக்கு அப்புறம் நீங்க பப்ளிஷ் பண்ணீங்க அப்படின்னா இன்ஆக்டிவா இருக்கிறது உங்களுக்கு ஸ்கோபஸ் கவரேஜ்ல வராது. ஸோ இதை நீங்க செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா இந்த லாஸ்ட் ஆகஸ்ட் மந்த்ல மட்டும் ஆட் பண்ண டைட்டில்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, இங்க அக்செப்டட் டைட்டில்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல காமிச்சிருவாங்க ரீசெண்டா ஆட் பண்ண ஜானலோட லிஸ்ட். இது ஒரு இந்த மாதிரி நீங்க செக் பண்ணதால ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி ஸ்கோபஸ் ஜானல்ல பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஆட் பண்ணிருப்பாங்கல்ல ஸ்கோபஸ்ல, அந்த ஜானல்ஸ்ல நீங்க பேப்பர் சப்மிட் பண்ணீங்கன்னா அக்செப்டன்ஸோட ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அக்செப்டட் டைட்டில் ஆகஸ்ட் மந்த் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதுல நீங்க உங்க ஜானலை நீங்க செக் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கோபஸோட வெப்சைட்ல சம்டைம்ஸ் இதுல இருக்கிற ஜானலோட நேம் வராம இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் மந்த்ல தான் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ 1 மாசம் 2 மாசம் கழிச்சு தான் ஸ்கோபஸோட வெப்சைட்ல வரும். ஸோ நீங்க அதனால நீங்க இந்த இதை வச்சு நீங்க சொல்லிடலாம் இந்த ரீசெண்டா தான் ஸ்கோபஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன அப்படின்னா, டிஸ்கன்யூ டைட்டில்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, இதை பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியர் ஆகும். என்ன அப்படின்னா, ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்ல மட்டும் டிஸ்கன்யூ பண்ண ஜானல்ஸ், அதாவது ஸ்கோபஸ்ல இருந்து ரிமூவ் பண்ண ஜானல்ஸ் எல்லாத்தையுமே இதுல கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்க ஸ்கோபஸோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு வெப்சைட்ல நீங்க ஜானல் நேம் செக் பண்ணிட்டு அந்த ஜானல் 2025 வரைக்கும் இருக்குன்னு போட்டிருந்தா கூட அது இந்த மந்த் கவரேஜ்ல இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு ஜஸ்ட் அந்த எக்ஸல் ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு அதுல டிஸ்கன்யூ டைட்டில்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல அந்த ஜானலோட நேம் இருக்கக்கூடாது, டிஸ்கன்யூ ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு நீங்க ஈஸியா ஸ்கோபஸ்ல கரண்டா அது இருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம இதுல அந்த ஜானல் என்ன ரீசன்னால அந்த ஜானல் ரிமூவ் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் இதுல கொடுத்துருப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க ஈஸியா வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு ஸ்கோபஸ்ல வந்துட்டு ரீசெண்டா உள்ள ஜானல்ஸ் வந்து நீங்க எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ இனிமேல் நீங்க வந்து இந்த மாதிரி அபிஷியல் சைட்டை போயிட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். யாருக்கிட்டையுமே நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கோபஸோட லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்க வேண்டிய அவசியம் கூட இருக்காது. ஏன் அப்படின்னா நீங்களே வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய வீடியோக்கள் ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு வந்து தேவையான வீடியோக்கள் வந்து தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து பார்ப்போம். அந்த மாதிரி வீடியோக்கள் வந்து நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்றதுக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.